My name is Dr. Sean George, and in 2008, I died. மேற்கு ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக சேவை செய்து வருபவர் டாக்டர் ஷான் ஜார்ஜ். மருத்துவத்தின்படி அவர் 85 நிமிடங்கள் மரித்த பின் அவருடைய மனைவி ஜெபத்திற்கு பின்னர் அவருடைய இருதயம் அதிசயமாக துடிக்க ஆரம்பித்தது. அக்டோபர் 24, 2008 அன்று எஸ்பெரான்ஸ் என்னும் இடத்தில் மருத்துவ சேவையை முடித்துவிட்டு கல்கூர்லி என்னும் பகுதிக்கு காரில் வரும் வழியில் அவருக்கு தன் நெஞ்சில் அசௌகரியம் ஏற்பட்டிருக்கிறது. அது பெரிய வழியாக இராததால் ஒருவேளை நாம் சாப்பிட்ட ஏதோ ஒன்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டு பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். ஏறத்தாழ 350 கிலோமீட்டர் கார் ஓட்டிய பிறகு அவருக்கு வலி அதிகமாகிவிட்டது. வாகனத்தை ஓரத்தில் நிறுத்தி தன்னுடன் பயணம் செய்த உதவியாளரை அவருடைய நாடித்துடிப்பை பரிசோதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நாடித்துடிப்பு இப்போதும் சரியாக இருந்தாலும் அவருடைய வேதனை நிமித்தம் அது செரிமான பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்கிற ஒரு ஐயம் அவருக்கு உண்டானது. அவர் தன் மனைவி டாக்டர் ஷெரியை அழைத்து தன் நெஞ்சு வலி குறித்த விவரத்தை தெரிவிக்கிறார். என் இருதயத்தில் வலியை உணர்கிறேன். நான் அவ்வளவு நல்லா இல்லை. நாங்கள் கல்கூர்லிக்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம். கம்பல்டாவுக்கு திரும்ப போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அவருடைய மனைவி, உங்களால் கல்கூர்லி வந்துவிட முடியுமா என்று கேட்க அவர் வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கம்பல்டா என்கிறதான சுரங்கம் இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள கிளினிக்கு அவர் நேராக சென்று ஒரு இசிஜி பார்க்க சொல்லுகிறார். அவர் போன நேரம் அந்த கிளினிக்கினுடைய டாக்டர் மதிய உணவிற்கு சென்று விட்டார். அங்கே இருந்த நர்ஸ் அவருடைய இசிஜி ரிப்போர்ட்டை டாக்டரிடமே கொடுத்து விடுகிறார். டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, கடவுளே எனக்கு அட்டாக் வந்திருக்கிறது என்று சொல்லி கொள்ளுகிறார். மதிய உணவு முடித்து திரும்பிய அந்த கிளினிக்கினுடைய டாக்டரோ டாக்டர் ஷானுக்கு அட்டாக் நடந்திருக்கும் என்பதை நம்ப முடியவில்லை. ஏனெனில் அவருக்கு அப்போது 39 வயது தான் ஆகியிருந்தது. எனவே மறுபடியும் ஒரு இசிஜி எடுக்கலாம் என்று அவர் அறிவுறுத்தவே அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது அவருடைய உடல் பாகங்களில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அவர் படுக்கையில் இருக்கும் பொழுது வலி மிகவும் தீவிரம் அடைகிறது. ஹார்ட் மானிட்டரை அவர் பார்க்கிறார். அவருடைய நாடி துடிப்பு அதிகமாக இருக்கிறது. அவருடைய இருதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது. நான் பார்த்த எதுவுமே சரியாக தெரியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் அவர் கடைசியாக பார்த்ததாக அவருக்கு இருந்த நினைவு. அதைத் தொடர்ந்து 11 நிமிடங்களில் ஜார்ஜ் அவருடைய இருதயம் முழுமையாக நின்று போனது. அடுத்த 70 நிமிடங்கள் மருத்துவர்கள் அவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க போராடி கொண்டிருந்தனர். அவருக்கு 13 மின் அதிர்வு சிகிச்சை கொடுத்தும் சிபிஆர் கொடுத்தும் பயன் தராததால் மருத்துவ குழு ஆக்சிஜன் தவிர்த்து ஏனைய சிகிச்சை அளிப்பதை நிறுத்திவிட்டனர். மருத்துவ விஞ்ஞானத்தின்படி 3 நிமிடங்களுக்கு மேல் மூளைக்கு இரத்தம் செல்லாவிட்டால் மூளை செல்கள் மரிக்க துவங்குகின்றன. 20 நிமிடங்கள் கழித்து மூளை முழுவதும் இறந்து விடுகிறது. எனவே தான் 30 நிமிடங்களுக்கு மேலாக சிபிஆர் செய்வதில்லை. டாக்டர் ஷெரி தன் கணவரின் 2 உடன் பணி செய்யும் மருத்துவர்களுடன் மருத்துவமனை வந்தபோது அங்கிருந்த மூத்த மருத்துவர் அவருடைய கணவர் இறந்து விட்டதையும் அவருக்கு பிரியாவிடை கொடுக்கும்படியாகவும் அவருக்கு யோசனை சொல்லுகிறார். ஷெரியோ நம்பிக்கை இழக்காமல் தன் கணவருடைய கரத்தை பிடித்து எளிய ஜெபம் செய்தார். கர்த்தராகிய இயேசுவே, ஷானுக்கு 39 வயது தான் ஆகிறது. எனக்கு 38. எங்களுக்கு 10 வயது பையன் இருக்கிறான். எனக்கு ஒரு அற்புதம் தேவை. இவ்வாறு அவர் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ஜார்ஜின் இருதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பித்தது. மறுபடியும் மானிட்டர் சத்தத்தை அவர் கேட்டதும் அது மிகப்பெரிய அற்புதம் என்று அவர் தனக்குள் நினைத்து கொண்டேன் என்கிறார். அவருடைய நாடி துடிப்பு வலிமையாக இல்லாததாலும் மேல் சிகிச்சை அவருக்கு தேவைப்பட்டதாலும் அவரை ராயல் பெர்த் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர். அவருடைய இருதயத்தின் வலது இரத்த குழாயில் இருந்த அடைப்பை சரி செய்யும்படி அவருக்கு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டது.
அவருடைய மாரடைப்பு அவருடைய நுரையீரலையும் சிறுநீரகங்களையும் ஏற்கனவே பாதித்து விட்டதால் அவர் இந்த அபாயத்திலிருந்து மீளவும் அவருடைய மூளை செயல்படவும் துவங்கும் என்பதை மருத்துவ குழுவால் நம்ப முடியவில்லை. ஆனால் அற்புத விதமாக அடுத்த சில நாட்களில் டாக்டர் ஜார்ஜ் சுகமடைய தொடங்கினார். அட்டாக் நடந்த 2 நாளைக்குள் அவர் சிறிது கண்களை திறந்து பார்த்தார். அடுத்த சில நாட்களில் தன் கை கால்களை அசைக்க துவங்கினார். தொடர்ந்து அடுத்த 2 தினங்களில் அவர் முழுவதும் சுய நினைவுக்கு திரும்பினார். அவர் பேச துவங்கி தன்னுடைய ரிப்போர்ட்டை கேட்டு வாசிக்க ஆரம்பித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 13வது நாளில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவர் மருத்துவமனையில் இருப்பார் என்று அவரை பார்க்க வந்தவர்களிடத்தில் மருத்துவ பணியாளர்கள் சொன்னது, அதிசய மனிதர் மருத்துவமனையிலிருந்து சென்று விட்டார் என்பதுதான். 3 மாதங்களில் டாக்டர் ஜார்ஜ் மறுபடியும் முழு நேர மருத்துவ பணிக்கு திரும்புகிறார். இந்த அதிசயமான அனுபவத்தை திரும்பி பார்க்கும் டாக்டர் ஜார்ஜ் அவருக்கு முக்கியமான சத்தியங்களை காண்பிக்கவே இந்த மரணத்தின் அனுபவத்தில் தேவன் அவரை தப்ப வைத்ததாக நம்புகிறார். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கும் தெய்வம், ஜீவன் தருகிறவர், அசாத்தியமானவைகளை சாதிக்கிறவர். அவருடைய ஊழியர்களின் எளிமையான ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் என்கிறார் டாக்டர் ஜார்ஜ். நம்ம எல்லாருக்கும் நித்தியம் என்பது ஒரு மூச்சு அளவு தூரத்தில் தான் இருக்கிறது. கடவுளுடன் நமக்கு இருக்கும் உறவு ஒன்று தான் முக்கியமானது. இந்த உலகில் நாம் யாத்திரை செய்கிறவர்கள். நம் வாழ்வு தற்காலிகமானது, நித்தியமே முக்கியம் என்கிறார் டாக்டர் ஜார்ஜ். டாக்டர் ஜார்ஜ் தம்பதியினர் தங்கள் நாளை ஜெபத்துடன் துவங்குகிறார்கள். இணைந்து வேத தியானம் செய்கிறார்கள். அதுவே அவர்கள் நாளை இனிமையாக்குகிறது, கனி நிறைந்ததாக்குகிறது. டாக்டர் ஜார்ஜ் அவர்களின் வாழ்க்கை அனுபவம் கடவுள் இன்றும் அற்புதம் செய்கிறார் என்பதை சாட்சியாக விளங்க பண்ணுகிறது. மருத்துவ அறிவுக்கு எல்கை இருக்கலாம், அவருடைய வல்லமைக்கோ முடிவு இல்லை. இந்த சாட்சி நம் விசுவாசத்தையும் தூண்டட்டும். God bless you.